ஹாய் வியூவர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்கிலீஷ்ல ஆல்ரெடி நம்ம டென்சஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். 3 பார்ட். ப்ரெசன்ட் டென்ஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல 2 பார்ட் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ஸோ டென்ஸ்னா நமக்கு என்னது தெரியும்? காலம். இந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா 12 டைப் இருக்கு. ஓகேங்களா? ப்ரெசன்ட் டைப்ஸ்ல 4, பாஸ்ட் டென்ஸ்ல 4, ஃபியூச்சர் டென்ஸ்ல 4. ஸோ தட் 3, 2, 4, 3 4 12 டென்ஸ் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ரெசென்ட் டென்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சாதாரண ஒரு ரீகேப் ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம் 5 மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ரெசென்ட் டென்ஸ் என்னன்னா, நான் வருகிறேன் சாதாரணமா சொல்றோம். ஐ கம். ஓகேங்களா? ஐங்கிறது நான், அதாவது சப்ஜெக்ட். கம்ங்கிறது வந்து ஒரு செயல், அதாவது ஆக்ஷன். ஓகேங்களா? அது என்னது? நான் வருகிறேன், ஐ கம்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா நான் நேத்தே வந்துட்டேன், இன்னைக்கு அத பத்தி பேசுறேன். அந்த செயல் என்ன பண்ணும்? முடிஞ்சிருக்கும். அத பத்தி நம்ம இன்னைக்கு பேசும்போது அது என்ன சொல்லணும்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல. ஸோ ஐ ஹேவ் கம்னா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த 2 வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே டாபிக்ல நிறைய வீடியோ இருக்கும். என் வீடியோவும் பாருங்க. நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இன்னைக்கு நம்ம டாபிக் போலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ஸோ பிரசன்ட்னா என்னது? நிகழ்காலம். நிகழ்ந்துகிட்டு இருக்கிறது பேரு நிகழ்காலம். ஓகே. கன்டினியூஸ்னா அது தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அது பேர் தான் பிரசன்ட் கன்டினியூஸ். டென்ஸ்னா காலம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதாவது என்னன்னா, அந்த செயலாகப்பட்டது, அதாவது வெர்ப்ன்னு என்ன பண்ணணும், அது என்ன பண்ணும்? முடிஞ்சிருக்காது. ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதே சமயம் அது முடிஞ்சிருக்காது. அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். அந்த ஆக்ஷன் வந்து இடையில இருக்கும். அந்த மாதிரி அதை பத்தி பேசுறது தான் நமக்கு வந்து பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? அப்ப என்ன மீனிங்? ஆக்ஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கும். பட் முடிஞ்சிருக்காது. ஓகே. இடையில தொடர்ந்து இருக்கும். அது வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். இப்ப நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போறேன் அப்படின்னா, இடையில எங்கேயாவது நின்னு பேசுறேன். நான் கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுவே பேர் தான் வந்து பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ஓகே. ஸோ பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். இப்ப நமக்கு என்னதுன்னா, நமக்கு சப்ஜெக்ட் தெரியும். ஐ. ஓகேங்களா? ஐனா என்னது? நான். இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பெர்சன் சொல்லுவாங்க. வி வினா என்னது? அதுவும் ஃபர்ஸ்ட் பெர்சன் தான் ப்ளூரல்ல. அடுத்து யூனா செகண்ட் பெர்சன் ஆப்போசிட்ல. தேனா தேர்ட் பெர்சன். ஐ கூட நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, ஆம் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி வி, யூ, தேலாம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பக்கத்துல ஆர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹி, சி, இட், அவன், அவள், அது. இது கூட நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இஸ் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி இஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா, பக்கத்துல வந்து வெர்ப், அதாவது ஆக்ஷன். ஓகே. நம்ம ஒரு செயலை செய்யணும். அந்த செயல் கூட நம்ம என்ன பண்ணணும்? ஐஎன்ஜி சேர்த்திக்கணும். இந்த மாதிரி ஐஎன்ஜி சேர்த்துனா நமக்கு என்ன அப்படின்னா, இட் இஸ் எ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? இந்த ஆம், ஆர், இஸ் இதுக்கெல்லாம் தான் பேர் என்ன? பி ஃபார்ம் வெர்ப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் ஒரு 2 சென்டென்ஸ் மட்டும் பத்தி எழுதி வச்சிருக்கேன். அதை மட்டும் இப்போ பார்க்கலாம். ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன்னா, நான் செய்தித்தாள் படித்துக் கொண்டிருக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. நான் ஒருத்தர்ட்ட சொல்றேன், நான் செய்தித்தாள் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. அது என்னது நமக்கு? நான்கிறது நீங்க ஐ. ஓகே. இது நமக்கு இந்த ஐ நான்கிறத எனக்கு அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன பண்ணாது? அதான் நமக்கு எப்பவுமே சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. ஐ என்ன பண்ண நம்ம ஆம் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ ஐ அம் படித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு எனது ரீடிங். ஓகேங்களா? ஸோ ஐ அம் ரீடிங். செய்தித்தாள்ங்கிறது நியூஸ் பேப்பர். ஸோ ஐ அம் ரீடிங் நியூஸ் பேப்பர். ஓகேங்களா? இது பேர் என்னது? நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ அம் ரீடிங் நியூஸ் பேப்பர் அப்படின்னா நான் படித்துக் கொண்டிருக்கேன்னு அர்த்தம். இந்த மாதிரி கதை புக்கு, மற்ற புக்கு, நம்ம செய்தித்தாள் இந்த மாதிரி சொன்னா நம்ம ரீடிங் யூஸ் பண்ணிக்கணும். டெக்ஸ்ட் புக்லாம் போட்டால் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஸ்டடிங் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் புக் போடும்போது ஐ எம் ஸ்டடிங் போடணும். ஐ எம் ஸ்டடிங் 9th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நான் 9ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே. இதே மாதிரி நான் இன்னொரு சென்டென்ஸ் எழுதி வச்சிருக்கேன். அதை பார்க்கணும். அவன் விளையாடிக் கொண்டிருக்கின்றான். இந்த மாதிரி கொண்டிருக்கின்றான்னு ஒரு நமக்கு தமிழ்ல அழகா எழுதி கத்துக்குங்க. அப்பதான் நம்ம முடியும் இங்கிலீஷ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஸோ அவன் விளையாடிக் கொண்டிருக்கின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹி. அவன்னா ஹி போட்டுக்கணும். ஹிக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும்? பி ஃபார்ம் வெர்ப் இஸ் யூஸ் பண்ணணும். அதான் நமக்கு இதோடைய ரூல் நமக்கு. ஓகே. கண்டினியூஸ் டென்ஸ்ல ரூல். ஸோ ஹி இஸ் விளையாடுறதுக்கு நமக்கு பிளேயிங். ஓகே. அப்ப என்ன பண்ணும்? பிளே கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். ஸோ ஹி இஸ் பிளேயிங்னா அவன் விளையாடிக் கொண்டிருக்கின்றான். இதான் நமக்கு என்னது? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே. இந்த மாதிரி நம்ம ஒரு நிறைய சென்டென்ஸ் இனிமேல் நம்ம பார்க்கலாம். இதை வந்து அப்படியே எழுதி வச்சுங்க, இல்லை ரெஃப் பண்ணி வச்சுங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்களா? அதனால நான் அப்படி சொல்றேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஓகே. நம்ம என்ன பண்ணலாம்? இதை வந்து காப்பி பண்ணி வச்சுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நிறைய சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அவங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சாதாரண நடைமுறை வாழ்க்கையில யோசிச்சிங்கனாவே நிறைய சென்டென்ஸ் வரும். ஓகேங்களா?
அவிங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்காகன்னா, எனக்காக. நம்ம இன்னொருத்தர்ட்ட சொல்றோம். அவங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதாவது 1 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாரி. அப்ப என்ன எழுதணும்? அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்காக? எனக்காக. அத எழுதணும் ஃபர்ஸ்ட்டு. அவர்கள் எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே. கொண்டிருக்கின்றார்கள். ஓகேங்களா? ஸோ அவர்கள் எனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும் இந்த இடத்துல? யார் காத்துக்கிட்டு இருக்கா? அவிங்க. ஸோ அவங்கள தூக்கி ஃபர்ஸ்ட்டு போடணும். ஓகே. அவர்களுக்கு என்ன இங்கிலீஷ்ல தே. ஓகே. அப்ப தே. இது வந்து கன்டினியூஸ் டென்ஸ். அப்ப என்ன பண்ணணும் நம்ம? தேக்கு பக்கத்துல ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப தே ஆர். ஓகேங்களா? அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. தே ஆர் காத்துக்கிட்டு இருக்கிறது என்னது? வெயிட்டிங். ஓகேங்களா? வெயிட்டிங். தே ஆர் வெயிட்டிங். ஓகே. யாருக்காக? எனக்காக. எனக்காகங்கிறது என்னன்னா ஃபார் மீ பின்னாடி போட்டுக்கணும். ஓகே. ஃபார் மீ. இதுதாங்க பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். வேற ஒண்ணும் பெருசா கிடையாது. ஸோ அவர்கள் எனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னா தே ஆர் வெயிட்டிங் ஃபார் மீ. ஓகேங்களா? இதான் நமக்கு பிரசன்ட் கன்டினியூஸ். நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்து இன்னொரு 2 சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்ப வந்து அவன் அவன் கார் ஓட்டிட்டு இருக்கான். ஓகேங்களா? இது எப்படி சொல்றது? அவன் கார் ஓட்டிட்டு இருக்கான். நம்ம வந்து அவன் கார்ல போயிட்டு இருக்கோம். நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றாரு. அவன் கார் ஓட்டிருக்கான்னு நம்ம சொல்றோம். அது எப்படி வருது? அவன் கார் ஓட்டிக் கொண்டிருக்கிறான். இப்ப தமிழ் எழுதணும் நம்ம வந்து. அவன் கார் ஓட்டிக் கொண்டிருக்கின்றான். கொண்டிருக்கின்றான். ஓட்டிக்கிட்டு இருக்கான் அவன் வந்து. ஓகேங்களா? ஓட்டுகிறான்னா பிரசன்ட் டென்ஸ். ஓட்டுவான்னா பாஸ்ட் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ். ஓட்டினான் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ். ஓட்டுவான்ங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேங்களா? இப்போ ஓட்டிக் கொண்டிருக்கின்றான்னா பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ஓட்டி இருக்கிறான்னா பார்த்தீங்கன்னா அது என்னது? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓட்டிக் கொண்டிருக்கின்றான். இப்ப நடந்துட்டு இருக்காது. ஓகேங்களா? ஸோ அவன்கிறதுக்கு என்ன நமக்கு ஹீ யூஸ் பண்ணணும். ஹீ. ஓட்டுகிறதுக்கு நமக்கு ஹீக்கு பார்த்தா நம்ம என்ன பண்ணணும்? பி ஃபார்ம் இஸ் போடணும். இஸ். ஹீ இஸ். ஓட்டுறதுக்கு என்னது? இந்த மாதிரி கார் ஓட்டுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா டிரைவிங் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? டிரைவிங். இஸ் டிரைவிங் கார். அவ்வளவுதான். ஹி இஸ் டிரைவிங் கார்னா அவன் கார் ஓட்டிட்டு இருக்கான். பாருங்க ரொம்ப இவ்வளவு பெரிய சென்டென்ஸ் நம்ம சின்னது பண்ணிட்டோம். ஸோ ஹி இஸ் டிரைவிங் கார்னா என்ன அர்த்தம்? அவன் கார் ஓட்டிட்டு இருக்கான். ஓகேங்களா? இப்போ டூ வீலர் ஓட்டுறது, சைக்கிள் ஓட்டுறது நம்ம ரைடிங் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ ரைடிங்னா ஹி இஸ் ரைடிங் பைக். பைக் ஓட்டிட்டு இருக்கானா ஹி இஸ் ரைடிங் பைக்னு போடணும். அப்போ ஹார்ஸ் குதிரை மேலே போகிறது நம்ம என்ன ரைடிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காருக்கு மட்டும் நம்ம டிரைவிங் காரு, பஸ் இந்த மாதிரிலாம் டிரைவிங் போடணும். ஓகே. நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்து இந்த 2 சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம வீட்ல யூஸ் பண்ணி யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே நம்ம நிறைய சென்டென்ஸ் வரும். இப்போ வந்து அவ வந்து பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கா. ஓகே. நம்ம வீட்ல சாதாரண சொல்றோம். அவ காலையில எழுந்திரிச்சோனே சொல்றோம். அவ பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கா. எப்படி எழுதுறது? அவள் பால் காய்ச்சிக் கொண்டிருக்கின்றாள். கொண்டிருக்கின்றாள். இந்த மாதிரி அழகா நீங்க தமிழ் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம அப்பதான் வந்து இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது நல்லா இருக்கும். அவளுங்கிறதுக்கு என்னது? நமக்கு சி. ஓகே. சி. பால் காய்ச்சிக் கொண்டிருக்கின்றாள். அப்ப என்ன அர்த்தம்? அது கண்டினியூஸ் டென்ஸ். அப்ப என்ன பண்ணணும்? இஸ் போட்டுக்கணும். ஸோ சி இஸ். காய்ச்சறதுக்கு என்ன நமக்கு? பாயிலிங். ஓகேங்களா? ஸோ பாயிலிங். காய்ச்சி கொண்டிருக்கான்னு போடுவாங்க. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்சு கொண்டிருக்கான்னு கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சி இஸ் பாயிலிங் மில்க். பாலுக்கு என்னது? நமக்கு தெரியும் பேசிக்காவே மில்க்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ சி இஸ் பாயிலிங் மில்க். ஓகே. இவ்வளோ தான் என்னது நமக்கு ப்ரெசென்ட் கண்டினியூஸ். நமக்கு 2டே விஷயம் தான். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வொக்காபுலரிஸ் நிறைய தெரியணும். சொற்கள், அதே மாதிரி ஆக்ஷன்ங்கிற சொற்கள் நமக்கு தெரியணும். அது வெர்ப் நமக்கு நிறைய தெரியணும். அதே மாதிரி 2வது நமக்கு பிராக்டிஸ் இருக்கணும். இந்த 2 இருந்தாவே போதும். நம்ம நல்ல ஃப்ளூயன்ஸா ஒருத்தர்ட்ட பேசலாம். ஃப்ளூயன்ஸா பேசுனா என்ன அர்த்தம்? வேகமா நுனிநாக்குல பேசுறதுக்கு ஃப்ளூயன்சி கிடையாது. தடையில்லாம பேசுறதுக்கு பேர் தான் என்னது? ஃப்ளூயன்சி. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன 2 சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி வந்து நடைமுறை வாழ்க்கையில நிறைய சென்டென்ஸ் இருக்கு.
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இப்போ இங்க வந்து மழை வந்துட்டு இருக்கு. ஓகே. இங்கேயே மழை வந்துகிட்டு இருக்குது. இது வந்து கன்டினியூஸ் டென்ஸ். மழை இப்போ வந்துகிட்டே இருக்குது. நம்ம இன்னொருத்தர் சொல்றோம். இங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது. அது எப்படி வருது? அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கு மழை வந்து கொண்டிருக்கின்றது. கொண்டிருக்கின்றது. ஓகேங்களா? இங்கு மழை வந்துகிட்டு இருக்குது. அப்ப எப்படி எழுதுறது இத? இங்கு மழை வந்துட்டு இருக்குன்னா, இங்க ஹி, சி, இட் யாரும் கிடையாது. தே கிடையாது. வி கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? இட்டு போட்டுக்கணும். ஓகே. ஸோ இட் இஸ் மழை வர்றதே வந்து நமக்கு ஒரு வெர்ப் தான். ஓகேங்களா? ஒரு ஆக்ஷன் தான் அதுவே. இட் இஸ் ரெய்னிங்னு போடணும். ஓகேங்களா? இட் இஸ் ரெய்னிங். இப்ப எங்க? இங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஹியர் போட்டுக்கணும். ஓகே. அப்ப ஹியர் தூக்கி பின்னாடி போடுங்க. அவ்வளவுதான். இட் இஸ் ரெய்னிங் ஹியர். ஓகே. இந்த ஹியர் முன்னாடி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹியர் இட் இஸ் ரெய்னிங் அப்படி கூட சொல்லலாம். நம்ம ஒன்றும் பெரிய பிளண்டர் மிஸ்டேக் கிடையாது. அப்ப இங்குங்கிறத என்ன பண்ணணும்? அங்க போட்டோம். இட் இஸ் ரெய்னிங் ஹியர்னா இங்கு மழை வந்துகிட்டு இருக்கு. ஓகே. அடுத்தது வேற ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே. இப்போ என்ன பண்றோம்? இங்க பால் காய்ச்சிட்டோம். இப்போ என்னன்னா அவ வந்து கீதா வந்து மாவு பிசைஞ்சிட்டு இருக்கா. மாவு பிசைஞ்சுக்கிட்டு இருக்கா. இது எப்படி வருது? அது வந்து ஒரு கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே. அப்ப என்ன பண்ணும்? கீதா மாவு பிசைந்து கொண்டிருக்கின்றாள். அவள் மாவு பிசைந்து கொண்டிருக்கின்றாள். கின்றாள் போடுங்க. ஓகே. கின்றான்னு வரும். அது வந்து லேடி தானே. அப்ப என்ன பண்ணணும்? கின்றாள். அவள் கீதா மாவு பிசைந்து கொண்டிருக்கின்றாள். ஓகேங்களா? அவ மாவு பிசைஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சொல்றோம். இது சாதாரணமா நம்ம வீட்ல நடக்கிற விஷயம் தான். இப்ப எப்படி இருந்தது? கீதாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேர்ள். அப்ப என்ன ஆகும்? சி போடணும். சிக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? இங்க கீதானே போட்டுக்கலாம். ஓகே. அப்ப கீதா தான் நமக்கு என்னது? அந்த செயலை செய்றவங்க. செயலை செய்றவங்க நம்ம என்ன சொல்லணும்னா, பொதுவா டூயர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஓஇஆர். டூனா செய்யறது. டிட்னா செஞ்சது. டன்னுனா வந்து செய்ய போறது. அப்ப என்ன அர்த்தம்னா டூயர். ஓகேங்களா? டூயர்ன்னு சொல்லுவாங்க. அப்ப செய்யறவங்க அப்படின்னு பேரு. ஓகே. ஸோ கீதா என்ன பண்ணுது? கீதா இஸ். ஓகே. ஹி சி இட் வந்து நம்ம வெர்பு கூட இஸ் போட்டுக்கணும். கீதா மாவு பிசைஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்னது? நீடிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீடிங். நீடிங். KNEADING. நீடிங்னா மாவு பிசைஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ கீதா இஸ் நீடிங். என்னது? பிசைஞ்சுக்கிட்டு இருக்குது. என்ன என்ன பிசைஞ்சிருக்கா? மாவு. அப்ப என்ன மாவுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஃப்ளார். ஓகேங்களா? FLOUR. ஓகேங்களா? கீதா மாவு பிசைஞ்சு கொண்டிருக்கின்றாள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் நீங்க யோசிக்கலாம், எழுதலாம். அவன் காப்பி குடிச்சிட்டு இருக்கான். இது எப்படி எழுதுறது? இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ். அவன் வந்து காப்பி குடித்துக் கொண்டிருக்கின்றான். ஓகே. ஸோ அவன் காப்பி குடித்துக் கொண்டிருக்கின்றான். நம்ம வந்து எப்பவுமே என்ன பண்ணணும்? தமிழ்ல எழுதுறது கூட நம்ம ஒன்றும் சிரமப்படக்கூடாது. நம்ம ஒரு டைம் ஃபுல்லா எழுதி பார்த்துட்டு என்ன பண்ணணும்? இங்கிலீஷ்ல எழுதினா நீங்க பொறுமையா கத்துனா நம்ம ஸ்ட்ராங்கா நிறைய கத்துக்கலாம். ஓகேங்களா? அவன் காப்பி குடித்து கொண்டிருக்கின்றான். கொண்டி கொண்டிருக்கின்றான். கரெக்ட்டுங்களா? ஸோ அவன்ங்கிறது ஹி. காப்பிங்கிறது நமக்கு என்ன பின்னாடி வரும். ஓகே. குடித்துக் கொண்டிருக்கின்றான். அப்ப என்ன அர்த்தம்? ட்ரிங்கிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தண்ணி, காஃபி இத நம்ம என்ன சொல்லுவோம்? ட்ரிங்கிங் சொல்லுவோம். அப்ப ஹீனா அவன். அவன் தான் நம்ம அந்த செயலை செய்றான். ஸோ ஹி இஸ் ட்ரிங்கிங். ஓகே. குடித்துக் கொண்டிருக்கிறதுக்கு நமக்கு ட்ரிங்கிங். குடித்துக் கொண்டிருக்கின்றான். ட்ரிங்கிங். ஓகே. ஹி இஸ் ட்ரிங்கிங். என்ன குடிச்சிட்டு இருக்கான்? காஃபி குடிச்சிட்டு இருக்கான். ஓகேங்களா? அவன் ஹி இஸ் ட்ரிங்கிங் காஃபி. அவன் காஃபி குடிச்சிட்டு இருக்கான். ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து நெறைய வந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நெறைய வரும். நம்ம கரெக்ட்டா அந்த ரூல் படி நம்ம என்ன பண்ணணும்? ஹி கூட ஹி, சீட் கூட இஸ் போட்டுக்கணும். பின்னாடி வெர்ப் கூட ஐஎன்ஜி போட்டுக்கணும். மத்தபடி வந்துன்னா ஐ கூட ஆம் போட்டுக்கணும். யூ, வி, தேக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஆர் போட்டு பக்கத்துல வெர்ப் கூட ஐஎன்ஜி போட்டா அது என்ன நமக்கு? பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுலயே இன்னும் 2 சென்டென்ஸ் பார்க்கலாம் நம்ம. இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. இல்லாட்டி அப்படியே ஒரு டைம் ரீடிங் விட்டுருங்க. இப்போ வந்து இன்னொரு சென்டென்ஸ் எழுதலாம். அவைங்க வந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க.
ஓகே. அவன் படம் படம் பார்த்துட்டு இருக்கான். எப்படி எழுதுறது? ஓகே. அவன் வந்து படம் பார்த்துக் கொண்டிருக்கான். அவர்கள் படம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் படம் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஓகே. இப்ப நடந்துகிட்டு இருக்குது. ஓகே. அப்ப என்ன சொல்லணும்? தே. ஓகே. அவர்களுக்கு என்ன நம்ம தமிழ்ல தே. தே என்ன பண்ணணும்? நம்ம தேக்கு பி ஃபார்ம் மறுபடியும் நமக்கு ஆர். ஓகேங்களா? தே ஆர் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வாட்சிங். ஓகேங்களா? ஸோ தட் வாட்சிங். they are watching movie. MOVIE. ஓகேங்களா? MOV they are watching movie. அவங்கன்னா என்ன பண்ணணும்? படம் பார்த்துட்டு இருக்காங்க. they are watching movie. ஓகேங்களா? ஏன் இந்த இடத்துல வாட்சிங் போடுறோம்? சீயிங் போடக்கூடாது. ஏன்னா வாட்சிங்னா அந்த ஒவ்வொரு அந்த ஸ்க்ரீன் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஓடிட்டே இருக்கு. ஓகே. அடுத்தடுத்து சீனா. ஓகே. அதனால என்ன பண்றோம்? நம்ம இந்த மாதிரி ஓடுறத நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? வாட்சிங் போட்டணும். ஒரு அப்படியே ரொம்ப ஜென்ரலா பார்க்கறது சீயிங்னு சொல்லணும். ஒரு பர்டிகுலரா ஒரு இதை வந்து பார்க்குறோம் அப்படின்னா லுக்கிங் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்றோம்? இன்னொரு சென்டென்ஸ் எழுதலாம். இப்போ வந்து அவன் வந்து என்னை திட்டிட்டு இருக்கான். ஓகே. அவன் என்னை திட்டிட்டு இருக்கான். எப்படி எழுதுறது? அவன் என்னை திட்டிக் கொண்டிருக்கின்றான். ஓகே. அவன் என்னை திட்டிக் கொண்டிருக்கின்றான். திட்டிக் கொண்டிருக்கின்றான். ஓகே. அவன் என்னை திட்டிக்கிட்டு இருக்கான். எப்படி எழுதுறது? அவன்கிறது ஹீ. ஹீ கூட நம்ம என்ன பண்ணணும்? இஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஹீ இஸ். திட்டுறதுக்கு என்ன? ஸ்கோல்டிங். ஓகேங்களா? ஸ்கோல்டிங். ஸ்கோல்டு அதாவது திட்டுறதுனா ஸ்கோல்டு, திட்டிக்கிட்டு இருக்குன்னா ஸ்கோல்டிங். ஓகே. ஹீ ஸ்கோல்டிங் எழுது மீனா என்னைன்னு அர்த்தம். ஓகேங்களா? மீ. ஹீ ஸ்கோல்டிங் மீ. அவன் வந்து என்னை திட்டி. அப்ப நான் வந்து அவனை திட்டுறேன் என்ன சொல்லணும்? ஐ எம் போட்டு ஸ்கோல்டிங். நான் அவனை திட்டுகிறேன்னா ஐ எம் ஸ்கோல்டிங். அவனுக்கு என்னது? நமக்கு ஹிம் போடணும். ஓகேங்களா? ஐ எம் ஸ்கோல்டிங் ஹிம். நான் அவனை திட்டிக் கொண்டிருக்கின்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நிறைய போட்டு எழுதி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது இன்னொரு சென்டென்ஸ் கூட பார்க்கலாம் நம்ம. இன்னொரு சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம் நம்ம? அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து சண்டையிட்டு இருக்காங்க. சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது எப்படி எழுதுறது? அவர்கள் 2 பேரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி எழுதுறது நம்ம? இதை நம்ம இதை எழுதி வச்சு நம்ம வந்து நம்ம அடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவர்கள் 2 பேரும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். போர்டு சின்னதாக இருக்கலாம். நான் மடக்கி இருக்கேன். சாரி. ஸோ அவர்கள் 2 பேரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப எப்படி எழுதணும் நம்ம? அவர்கள் 2 பேரும். அப்ப அவர்கள்னா என்னது? நமக்கு தே யூஸ் பண்ணணும். ஓகே. தே 2 பேரும் நம்ம சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணுவோம்? தே 2 பர்சன்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? பின்னாடி சேர்த்திக்கணும். தே 2 பர்சன்ஸ். தே 2 பர்சன். சண்டையிட்டுக்கிறதுனா நம்ம என்ன சொல்றோம்னா வாய் சண்டை. ஓகேங்களா? அந்த மாதிரி. இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ்ல 2 பேரும் நம்ம வாக்குவாதம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்ணாது? குவாரலிங்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ தே 2 பர்சன்ஸ் என்ன பண்ணணும்? நம்ம பி ஃபார்ம் என்ன பண்ணணும்? ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. தே 2 பர்சன்ஸ் ஆர் குவாரலிங். ஓகேங்களா? QUARRELING. குவாரலிங். ஓகேங்களா? QUARRELING அர்த்தம் வாய் சண்டைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா கை சண்டை போட்டுக்கிறது, கை சண்டை எட்டி உதச்சிக்கிறது, அந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டியோட சண்டை போட்டுக்கிட்டா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபைட்டிங் சொல்லுவாங்க. ஓகே. நம்ம படத்தில் பார்க்கும்போது ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதும் உதைக்கிறது, அடிக்கிறது, இந்த மாதிரி. ஓகே. கையால் அடிக்கிறது, அதுக்கு பேர் வந்து ஃபைட்டிங். நம்ம வாய் சண்டை போட்டுக்கிறது வந்து குவாரலிங். ஓகேங்களா? ஸோ தட் they 2 persons are quarreling. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி நம்ம வேற சென்டென்ஸ் எழுதலாம். அவ வந்து பிளவுஸ் தைச்சிக்கிட்டு இருக்கா. அவள் வந்து பிளவுஸ் தைச்சிட்டு இருக்கா. எப்படி எழுதுறது? இப்போ வந்து ரவி கீதான்னு வச்சுக்கலாம். கீதா
ப்ளவுஸ்னா என்னது? ப்ளவுஸ் நேற்றுக்கலாம். ப்ளவுஸ் தைத்து கொண்டிருக்கின்றார். தைத்து கொண்டிருக்கின்றார். கொண்டிருக்கின்றாள். ஓகே. ஸோ அவள் கீதாங்கிறது என்னது? கீதா. கீதானா கீதா தான் நமக்கு. அதாவது சீல வரும். ஓகே. அவள் கீதா இஸ் தைத்து கொண்டிருக்கின்றாள். தைத்து கொண்டிருக்கின்றாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தைக்கிறதுக்கு பேர் என்னது? ஸ்டிச்சிங். ஓகேங்களா? கீதா இஸ் ஸ்டிச்சிங். ஸ்டிச்சிங். STITCHING. ஸ்டிச்சிங். கீதா இஸ் ஸ்டிச்சிங் எ பிளவுஸ். ஓகேங்களா? கீதா இஸ் ஸ்டிச்சிங் எ பிளவுஸ்னா கீதாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சி கூட நம்ம என்ன பண்ணணும்? எஸ் யூஸ் பண்ணிக்கணும். தைக்கிறதுக்கு நம்ம என்ன? ஸ்டிச்சிங். ஓகேங்களா? கீதா இஸ் ஸ்டிச்சிங் எ பிளவுஸ்னா ஒரு ஜாக்கெட் தைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து ஊசி நூலையும் வச்சு தைக்கிறதுக்கு பேர் தான் நமக்கு என்னன்னா ஸ்டிச்சிங்னு சொல்லுவாங்க. வெறும் ஊசி வச்சுமே விட்டுமே நம்ம என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து அந்த நூலை கனெக்ட் பண்ணிட்டே போவாங்க. அதுக்கு பேர் வந்து நெட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் கார்மெண்ட்ஸ் ஐட்டம் இருக்கு இல்லைங்களா? ஸ்வெட்டரு, இந்த தொப்பி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து நெட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. KNITTING. இது வந்து நெட்டிங். ஓகேங்களா? நம்ம வந்து ஊசியை மட்டும் வச்சு அப்படியே கனெக்ட் பண்ணிட்டே போறது. ஓகே. நெட்டிங். அப்ப கீதா இஸ் knitting கேப். தொப்பி தைச்சிக்கிட்டு இருக்கா. ஓகேங்களா? ஸோ கீதா இஸ் knitting கேப்னா என்ன அர்த்தம்? தொப்பி தைச்சிக்கிட்டு இருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஊசி நூலையும் வச்சு கனெக்ட் பண்ணுறது. இதுவும் பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் ஸ்டிச்சிங் இது வந்து பார்த்தீங்கன்னா ஊசி நூலையும் கனெக்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம கிராஃப்ட் மாதிரி கையிலேயே கூட யூஸ் பண்ணால் நம்ம knitting யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ கீதா இஸ் knitting கேப்னா அப்படி கேப்லேயே அப்படியே நம்ம கையிலேயே இப்படி இப்படி பண்ணுறது, தைக்கிறது. ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய சென்டென்ஸ் இருக்கு. நிறைய எழுதி பாருங்க. உங்க நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறது வந்து பேசி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இதே டாப்பிக்கில் நிறைய வீடியோ இருக்கும். இந்த வீடியோவும் பாருங்க. நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஓகே. தேங்க்யூ.